ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜோட டைமென்ஷன், அதாவது ரெசல்யூஷனை கூட்டும்போது அதோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அப்படி ரெசல்யூஷனை கூட்டும்போது குவாலிட்டி வந்து குறையாமல் எப்படி மாற்றலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இதோட ஹைட் வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 340x270. இன்கேஸ் இதை நான் 1000 சம்திங் ஏதோ கூட்டுறேன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதோட குவாலிட்டி வந்து குறையும். இப்போ இந்த இமேஜை தான் அதோட ரெசல்யூஷன் வந்து கூட்டி குவாலிட்டியும் அதே ரேஞ்சில் வச்சுருக்க போகிறோம். அதுக்கு எந்த சாஃப்ட்வேருமே நமக்கு தேவையில்லை. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே அப்லோட் இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இமேஜோட ரெசல்யூஷன் நீங்கள் கூட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இதை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குல்ல, அதான் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தது. இதை வந்து அதோட அந்த இமேஜோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சம்திங் கம்மியாக தான் இருந்துச்சு, அப்படி தானே? இது வந்து 2x போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம 4x வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகேவா? டைமென்ஷன் நல்லா கூடிடுச்சா? ஆனால் இமேஜோட குவாலிட்டி பாருங்கள், தெரியுதா? ஒரிஜினலுக்கும் ஏஐயில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளதுக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு இமேஜோட ரெசல்யூஷனை வந்து அதோட குவாலிட்டி குறையாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு என்ன பண்ணால் டவுன்லோட் இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதாக இருக்கா? இப்போ இந்த இமேஜோட ரெசல்யூஷன் வந்து கூட, ஆனால் குவாலிட்டி வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும்போது எந்த குவாலிட்டி இருந்துச்சோ அதே குவாலிட்டி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.